என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய மனைவியின் பங்களிப்பு எப்படி இருக்குதோ உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. உங்களுடைய கணவர் நல்ல ஒரு வெற்றி அடைவார். வெளிநாடு வாழ் பெண்களே, இது உங்களுக்கான பதிவு. என்னடா பெண்களேன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. கூடியளவுக்கு திருமணமாகி இந்த நாட்டிற்கு வர்ற பெண்களின் வீதம் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த நாட்டுக்கு வந்தோடனே அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு யோசனையோடையே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு முயற்சிக்கிறது குறைவாக இருக்கும். காரணம், என்னுடைய கணவர் இருக்கிறார், அவரே எல்லாம் பார்த்து கொள்வார், நாங்கள் வந்தோமா இருந்தோமான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய கணவருக்கு கட்டாயம் அவசியம். நீங்கள் ஏனோ தானோன்னு சொல்லி உங்களுடைய லைஃப்பில் கணவனே எல்லாம் பார்த்து கொள்வான்னு சொல்லி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கணவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? அடுத்த கட்டம் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டால் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பதில் நிலையில் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி என்றா என்ன செய்யணும்னு சொல்லித்தானே யோசிக்கிறீங்க. முதலாவது நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டு பாசியை முழுமையாக படியுங்க. அந்த நாட்டு பாசியை படிக்கிறதுக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள், அதாவது நிறைய சொசைட்டிகள்னு சொல்லுவாங்க, நிறைய நிறுவனங்கள் இருக்குது உங்களை படிப்பிக்கிறதுக்கு. வசதி வாய்ப்புன்னு யோசிக்காதீங்க. சில குறைஞ்ச விலைகளோடையும் நீங்கள் சில இடங்களில் படித்து கொள்ளக்கூடியமா இருக்குது. அடுத்த கட்டம், நீங்கள் தனியாக வெளியிடங்களுக்கு சென்று பழகணும். நாங்கள் வந்துட்டோம், கணவரோட தான் கடைக்கு போவோம், கணவரோட தான் மார்க்கெட்டுக்கு போவோம், கணவரோட எல்லா சாமானும் வாங்கணும்னு யோசிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச டைமில் உங்களுடைய கணவர் வேலைக்கு போனாலும் ஒரு சில பொருட்களை நீங்களே சென்று வாங்குங்க. கடையில் கதையுங்க. அப்போ தான் உங்களுக்கு மொழி அறிவு விருத்தி அடையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போனால் அவர்களோட கதைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ரோந்தேவாக இருக்கட்டும், ஒரு சந்திப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு அப்பாயின்மெண்ட் அதாவது ஒரு சந்திப்பை இன்டர்நெட்டில் எப்படி எடுக்கிறது, மருந்துக்குரிய சந்திப்பை எப்படி எடுக்கிறது, டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொன்னால் என்ன செய்யணும், எந்த டாக்டர்கிட்ட எப்படி போய் நீங்கள் மருந்து எடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய தெரிஞ்சவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு அது பற்றிய அறிவுகளை வளர்த்து கொள்ளணும். சில வேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அவசரம், ஒரு வருத்தம் கணவர் வேலையில் நிற்கிறார், வர முடியாத சந்தர்ப்பம், நீங்கள் அந்த சூழ்நிலையை சமாளித்து உங்களுடைய பிள்ளைக்குரிய மருந்துகளை எடுத்து அந்த நிலைமையை சரி செய்யக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணவரனுடைய ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். அதாவது நாங்கள் காலந்தோறும் தொழில்னு சொல்லி ஓடி எங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்க முடியாது. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு சொன்னால் நாங்கள் சுயமாக ஒரு தொழில்துறையில் முன்னேறி செல்லணும். வெளிநாடு வாழ் நாங்கள் தனியாக ஒரு தொழிலை மட்டும் செய்து கொண்டு எங்களுடைய செலவை சமாளிக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். ஸோ உங்களால் ஒரு முடிஞ்ச வகையில் முடிஞ்ச விஷயத்தில் உங்களுடைய கணவருக்கு உறுதியாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சைட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், தையல் தொழில் முறையாக இருக்கலாம், அல்ல கேக் டிசைனிங்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு தொழில் முறையில் கணவருக்கு உதவியாக இருங்க. அல்லது போனால் கணவரை முன்னேற்றக்கூடிய ஒரு வகையில் நீங்கள் அவருக்கு உறுதியாக இருங்க. உங்களுடைய கணவர் முன்னேறணும்னு சொன்னால் உங்களுடைய பங்களிப்பு அவசியம்.